இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்பா, என்னப்பா அந்த ராஜன் உங்க மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கானா? நான் தான் முதல்ல சொன்னேன்லப்பா, அவன் சரியான வில்லங்கம், அவனை தட்டி வைக்கணும்னு. நீங்க தான் அவன் கூத்து கட்டுறவன், அவனால என்ன பிரச்சனை வந்துட போகுதுன்னு சாதாரணமா இருந்தீங்க. இப்ப என்ன வேலை பார்த்திருக்கான்னு தெரியுதா? இதுக்கு மேல அவனை விட்டு வைக்க கூடாதுப்பா, போட்டு தள்ளிடணும். பக்கத்து ஊர்ல சபாபதி இருக்கான்ல, அவன்கிட்ட சொன்னோம்னா சத்தமே இல்லாம அவன் கதையை முடிச்சிருவான், நம்ம தோப்புலயே புதைச்சிருவான். அவன் உயிரோட இருந்தா நமக்கு மட்டும் இல்ல அப்பா, அப்புறம் நம்மள மாதிரி பண்ணையாருங்க அத்தனை பேருக்கும் பிரச்சனை தான். இவன் நாடகம் போட்ட ஒரு வாரத்துல எவ்வளவு நஷ்டம் தெரியுமா? இதுக்குதான் சொன்னேன், இவளை வீட்டை விட்டு அனுப்பக்கூடாது, வீட்டிலேயே அடைச்சு வைக்கணும்னு. கேட்டீங்களா? நீங்க தான் இவ குழந்தை, பாவம், இவளுக்கு உலகம் தெரியாதுன்னு சொன்னீங்க. பாத்தீங்களா இன்னைக்கு என்ன வேலை பண்ணிருக்கான்னு? பாத்தீங்களா? என்ன பண்ண? கொலை பண்ணனா இல்ல கொள்ளை அடிச்சனா? எனக்கு பிடிச்சவன நான் காதலிச்சேன். ஆமாண்ணா, நான் அந்த ராஜனை தான் காதலிக்கிறேன், அவனை தான் கல்யாணமும் பண்ணிப்பேன், அவன் கூட தான் வாழ்வேன். என்ன பண்ணுவ? உன்னை வெளியே விட்டா தானே அவன் கூட போவ? ரூமுக்குள்ளே பூட்டி வச்சா என்ன பண்ணுவ? அப்பா வாங்கப்பா. அப்பா அப்பா அப்பா, கதவை திறங்கப்பா. ராஜன் ரொம்ப நல்லவருப்பா. நீங்க என்ன எவ்வளவு சித்திரவதை பண்ணாலும் நான் என் மனச மாத்திக்க மாட்டேன்பா. அப்பா, கதவை திறங்கப்பா. அப்பா, டேய், அந்த ராஜனை நம்ம முடிக்கிறது மட்டும் இல்ல, எவையெல்லாம் கையெழுத்து போட முடியாதுன்னு கலவரம் பண்ணானோ அத்தனை பேரோட வீட்டையும் கொளுத்தி விட்டுரு. நானும் அதை தான்ப்பா யோசிச்சுட்டு இருந்தேன். சொன்னா நீங்க ஒத்துக்க மாட்டீங்களோன்னு தயங்கினேன். இன்னைக்கே வேலையை கச்சிதமா முடிச்சிடுறேன். அது வரைக்கும் இவன் இந்த வீட்டை விட்டு போகவே கூடாதுப்பா. சொந்தத்திலே ஒரு நல்ல பையனா பார்த்து கட்டி வச்சிருவோம். ஐயா போயிருங்க சாமி. இத்தனை நாள் உழைச்சி அந்த அம்பலவாணனுக்கு கப்பம் கட்டிட்டு இருந்தாலும் உசுறு மிச்சமா இருந்துச்சு. நீங்க வந்து இப்படி எங்களை தூண்டி விட்டதுனால அந்த பாவிங்க எங்க கண்ணு முன்னாடியே எங்க குடிசையை கொளுத்திட்டாங்க. கொஞ்சம் விட்டா எங்க உசுரையை எடுத்துருவாங்க. நாங்க எப்படியோ போறோம், எங்களை விட்டுருங்க. இதுதான் உங்க பிரச்சனையே. உங்க பயத்தையும் பலவீனத்தையும் வச்சுதான் அந்த அம்பலவாணன் ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறான். டேய், நீ திருந்தவே மாட்டியா? முதல்ல உன் கதையை முடிக்கணும். சும்மா இருக்கிறவங்கள உசுப்பேத்தி விடுறியா? உங்க குடிசையை கொளுத்திருக்காங்க, உங்க சொத்தை பறிக்க பாக்குறாங்க. இந்த அநியாயக்காரங்களை பார்த்து அவங்களுக்கு எதிராக போராடாம பயந்து ஒளிகிறீங்க. உங்க உடம்புல கொஞ்சம் கூட உணர்ச்சியே இல்லையா? ஒரு எறும்பு நசுக்க முயற்சி பண்ணா கூட அதோட சக்திக்கு அது திருப்பி கடிக்க வரும். நீங்க எல்லாம் மனுஷங்க, எதிர்க்க துணிவில்லையா? இப்படியே எல்லாத்துக்கும் அமைதியா இருந்தா நீங்க விடுற மூச்சு காத்து கூட கப்பம் கட்ட வேண்டியிருக்கும். நிமிர்ந்து பார்க்காத வரைக்கும் உங்களை கொட்டுறவன் கொட்டிக்கிட்டே தான் இருப்பான். இப்போ எல்லாத்தையுமே இழந்தாச்சு, உங்க உசுறு மட்டும்தான் இருக்கு. அதை வச்சு போராடுங்க. உங்க நிலம், உரிமை எல்லாமே உங்களுக்கு தான். தோத்தா அடுத்த சந்ததிக்கு உங்க வீர ஒரு பாடமா இருக்கும்.
அவங்களாவது நிமிர்ந்து நடக்க பழகுவாங்க. ஐயா எங்களுக்கு இத்தனை நாள் எடுத்து சொல்ல யாருமே இல்லையா. இப்ப சொல்றேயா, நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்யறோம்யா. எல்லாரும் வாங்க போய் கேட்போம். வள்ளி, இந்த உலகமே எதிர்த்தாலும் நீதான் என் மனைவி. அதை யாராலையும் தடுக்க முடியாது. இப்ப கூட உன்னை என்னால இங்க இருந்து கூட்டிட்டு போக முடியும். ஆனா இந்த ராஜன் ஒரு கோழை, தைரியம் இல்லாம ஒரு பொண்ணை இழுத்துட்டு போயிட்டான்னு இந்த ஊர் பேசுவாங்க. நேர்வழியில வந்து ஊர் அறிய உன்னை கூட்டிட்டு போறேன். டேய், எங்கடி போயிட்டு வர? எங்க போயிட்டு வர? என்ன ஆம்பளை திமிரா? கை நீட்டுவியா? எங்க அடி பாப்போம். அண்ணே, அடின. ஏய், என்ன வணங்கிட்ட சரிக்கு சமமா பேசுற? பின்ன என்னம்மா, இவங்க அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, நம்ம வாங்கிக்கிட்டே இருக்கணுமா? நான் ராஜனை தான் கட்டிப்பேன். உசிரே போனாலும் எனக்கு அவருதான் புருஷன். என்னடி பேசுற? ஏய் ஏய், வர்றா. அப்பா, இவ ஏய், கைய கீழே இருக்குடா. அப்பா, ராஜன் ரொம்ப நல்லவருப்பா. புரியுதுமா? எனக்கு இருக்கிற ஒரே பொண்ணு நீ. ஓ சந்தோஷம் தானம்மா எனக்கு முக்கியம். ஏன் பொண்ணு தப்பான ஒருத்தரை விரும்ப மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா? நீ என்ன ஆசைப்பட்டாலும் நான் செய்வேண்டா. நீ போய் அந்த தம்பியை வர சொல்லு. அப்பா, ஏய், இதுவரை என் பொண்ணு கேட்ட எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருக்கேன். இது அவ வாழ்க்கை. அவ வாழ்க்கைய அவ தான் முடிவு பண்ணணும்.